உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் பற்றி தகவல் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிகமாக நடக்குது ஒரு 6 மாதமா. இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது. அது ஒரு பக்கம். அதனால் இந்த பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். வீடியோ பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்காதவங்க பார்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து வேறு சேனலில் போய் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறதுக்குனே ஒரு 2-3 பேர் வர்றாங்க. எனக்கு அவங்களுக்குலாம் பதில் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை. ஆனால் பாசிட்டிவான கமெண்ட் கொடுக்குறவங்களுக்குலாம் நான் பதில் கொடுத்துருவேன். நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அதை தவிர வேறு வழி தெரியல. ஏன்னா அதனால் நான் போய் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? நான் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சமூக குரல், சமூக அக்கறையோட மக்களுக்கு ஆதரவாக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்காக வீடியோ போடுறேன். இது என்னுடைய கடமை. யூடியூப் சேனலில் வந்து மக்கள் சேனல் வச்சுருக்கேன். அதனால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்னால் நான் வந்து குரல் கொடுக்குறேன். இதில் போய் எதுக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறதுக்கு வராங்கன்னு தெரில. அப்போ அவங்க என்ன ஜென்மமோ அதை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஒரு 2 பேர் வர்றாங்க. சரி பார்த்துக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இம்மார்டல் ரூலர் வந்து 2025 வருவார்னு சொன்னோம். இப்போ 2025 இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 2/1/25 2ஆம் தேதி ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்தோம்னா இன்னொரு 6 மாதத்தில் இம்மார்டல் ரூலர் வருவார்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பறந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இம்மார்டல் ரூலர் வரக்கு ஒரு வருடம் டைம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட பேசினேன் ஃபோனில். அவர் சொன்னார் அவ்வளோ நாள்லாம் டைம் ஆகாதுங்க, சீக்கிரம் வந்துடுவாருன்னேன். அப்போ நான் சொன்னேன் 6 மாதத்தில் வந்துடுவாருன்னேன். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் நெருக்கடி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தமிழ் கலாச்சாரம் வந்து பெண்களை பாதுகாப்பு தான் தமிழ் கலாச்சாரம். பெண்களை வந்து ஒரு தெய்வமாகவும் வணங்கணும், ஒரு தாயை போல் மதிக்கணும், சகோதர சகோதரியாக பழகணும் பெண்கள்கிட்ட. ஆனால் வந்து இந்த களி முத்தி போச்சுன்ற மாதிரி சிலர் வந்து சில தவறுகள்னால பெண்கள் யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் யாராவது நடந்து போகிறவங்கள நம்ம லேசாக அப்படி பார்த்தா கூட அவங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்க. நம்ம சரி அவங்கள்ட்ட ஒரு அட்ரஸை கேட்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட்டு கேட்போம்னு நினச்சிட்டு சும்மா யாருமே இல்லாத பட்சத்தில் ஒரு பெண்கிட்ட பேச போனால் கூட அவங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் தான் தைரியமாக பதில் சொல்கிறாங்க, சில பேர் பயந்து ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமுதாயத்தில் வந்து நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இதனால தான் பெண்கள் வந்து பயந்து ஓடுறாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நான் நியூஸ் பார்த்தேன். இப்போ வந்து போராடி இருக்காங்க பெண் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து. பாமகவில் இருக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர், சௌமியா அன்புமணின்னு சொல்லக்கூடிய அந்த தலைவி, அந்த அம்மாவும் அவங்க கூட சேர்ந்து சில பேர் வந்து போராடி இருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களெல்லாம் கைது செஞ்சு மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க காவல்துறை. சென்னையில் தான் போராடி இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா அவங்க சில டேட்டாவை எடுத்து காமிச்சாங்க. அதை பார்த்தா நானும் வந்து வீடியோ போட்டேன். ஏன்னா அவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து ஒரு வாரம் ஓடிச்சு அந்த டாபிக். இப்போ அதை பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. இதான் இப்படி தான் ஒரு 10 நாள் பேசுவாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாங்க? இன்னும் வாயை திறந்து அதை பற்றி பேசி கடுமையான நடவடிக்கை கொண்டு வரலாம், இல்லை கடுமையான சட்டங்களை நிறைவேற்றலாம். ஒரு மாநில அரசு இல்லை மத்திய அரசாவது ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வரலாமே. ஏன் வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா நான் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து பெண்கள் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சுதந்திரமாக போவாங்க வருவாங்க. நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு போய் பாருங்கள் தெரியும். கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தோம்னா அங்கெல்லாம் போலீஸ் வந்து அது வந்து ஆனால் கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் துபாயில் இருந்ததுனால, துபாய் வந்து ஒரு சின்ன நாடு. அங்கே போலீஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. அந்த போலீஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒரு இதாக ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டுக்காரங்க போலீஸாக இருக்க மாட்டாங்க, வேறு நாட்டுக்காரங்களை தான் போலீஸு சம்பளத்துக்கு உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க வந்து யாராவது குற்றம் பண்ணால் தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். தூக்கிட்டு போயிடுவாங்க, கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிருவாங்க. சட்டங்கள் அங்கே வந்து கடுமையாக இருக்கும், வெளியே வர முடியாது. அதனாலேயும் இங்கேருந்து போகிறவங்கலாம் அங்கே போய் கம்முன்னு இருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து போகிறவங்கலாம் கம்முன்னு தான் இருப்பாங்க. இங்கேருந்து மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல மாநிலங்கள்லேருந்து அந்த துபாய்க்கு வருவாங்க.
பல நாடுகள் வந்து துபாய்க்கு வருவாங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ். அப்போ யார் குற்றம் பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால போலீஸ் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள், கோர்ட் அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக அங்கே கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில். ஏன் அந்த சட்டங்களை இந்தியாவில் கொண்டு வர மாட்டேன்றாங்க? இந்தியாவில் கொண்டு வந்தாலே நம்ம தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தும் தானே. இந்திய சட்டங்களை வந்து மாற்றுங்களேன். ஒரு தூக்கு தண்டனை கொடுங்களாம், ஒரு மரண தண்டனை கொடுக்கலாம். சவுதி அரேபியா போல், துபாயை போல் இந்த மாதிரி சட்டங்களை மாற்றுங்கன்றேன். ஏன்னா வந்து அவங்க சொன்ன டேட்டா பார்த்தா ஒரு 3 மாதத்தில் பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து பெண்களுக்கான ஆட்சி இது அப்படின்னு ஆரம்பத்தில் புகழ்ந்தாங்களே. இலவச பஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபா தரோம் அப்படின்னீங்க. ஆனால் அதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. இந்த என்னோட வீடியோவை பார்த்துட்டாவது நான் முதலமைச்சருக்கு அப்படின்னு சைடில் ஒரு போட்டுறேன் ப்ராக்கெட்டில். இதை பார்த்துட்டாவது திமுக காரங்க முதலமைச்சர் பார்வையில் கொண்டு போங்க. தயவு செஞ்சு சட்டங்களை வந்து கொஞ்சம் கடுமையாக்குங்க. காவல்துறையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிக்க சொல்லுங்கள். ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றம்னா அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் போடுங்க. இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே நான் எதிர்பார்க்கணும். இந்த ஜனவரி 30க்குள்ளே ஒரு என்கவுண்டர் எதிர்பார்க்கணும். குற்றங்கள் யாராவது செய்கிறாங்கன்னா என்கவுண்டர் போட்டுருங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ணார்ல, அவரை ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது, கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அப்படி இறக்கி விட்டு சுட்டுருங்க. சுட்டிங்கன்னா நட்டு ரோட்டில் சுட்டு ஃப்ளாஷ் நியூஸில் வரணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்து அவங்க பயப்படுவாங்க. அதனால் வந்து ஜனத்தொகை குறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கொடூர குற்றங்கள் செய்யக்கூடிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடிய, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய குற்றவாளிகளை ஈவிரக்கமின்றி சுட்டுத் தள்ள வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த வீடியோ வழியாக நான் கோரிக்கை வைக்கிறேன். என் வீடியோ என்ன ஒரு கம்மியான வியூஸ் தான் பார்ப்பீங்க, ஒரு 1000 பேரோ 500 பேரோ பார்க்க போகிறீங்க. பட் இருந்தாலும் நம்ம குரல் எடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இதை பார்த்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசனை இருக்குது. பெண் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க, காலேஜுக்கு அனுப்புவாங்க. யாரை நம்பி அனுப்புகிறாங்க? காவல்துறை இருக்காங்க அப்படின்னு நம்பி தானே அனுப்புகிறாங்க. நேரமும் நம்ம பின்னாடியே அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு சில வீட்டில் பின்னாடியே போவாங்க, மற்ற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பின்னாடியே போக முடியுமா? அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? காலேஜுக்கு போகும்போது பின்னாடியே பைக்கில் போய் இறக்கி விட்டு வர முடியுமா? காலேஜ் வரைக்கும் ஸ்கூலில் போய் பைக்கில் போய் தான் கூட்டு வர முடியுமா? அதுக்கு தகுந்த இங்கே வசதி வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஏற்றி வச்சிருக்க விலைவாசிக்கு 2 பேர் வேலைக்கு போகணும், 2 பேர் வேலைக்கு போயிட்டு வரணும். அப்போ குழந்தைங்களை ஏதோ ஒரு ஆட்டோலையோ இதில் ஒன்று அனுப்புவாங்க. அவங்க சேஃபாக போயிட்டு சேஃபாக வராங்களாம் பார்க்க வேண்டியது காவல்துறை பொறுப்பு. அதை விட்டுப்பட்டு காவல்துறை என்ன செய்றீங்கன்னா, நான் காவல்துறையை சொல்கிறேன்னு காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னை வந்து கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சாயந்தரம் 5:30 மணி ஆயிடுச்சுன்னா 5:30லேருந்து 9 மணி வரைக்கும் ஹெல்மெட் போலாட்ட விரட்டி ஃபைன் அடிக்கிறீங்க. அதை மட்டும் நல்லா பண்ணுறீங்க, அது கரெக்டாக பண்ணுறாங்க. அதை வச்சு தான் வருமானம் வருது போல் அரசாங்கத்துக்கு. இப்படி தான் வந்து பண்ணுறீங்க. ஆனால் டாஸ்மாக் கடையெல்லாம் திறந்து வச்சு இது பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் வேறு அடிச்சுக்கிறாங்க. டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுக்கிறாங்க, அது ஒரு தவறு. அதை மாற்றிக்கிங்க. திராவிட மாடல் அரசு டாஸ்மாக் கடையோட எண்ணிக்கையை குறைங்க. ஸ்கூல் குட்டியோ காலேஜ் குட்டியோ இருக்கக்கூடாது. இதனால தான் குற்றங்கள் அதிகரிக்குது. குடிச்சிட்டு நான் தவறு செய்கிறாங்கன்னு சொல்ல வரல. குடிக்கிறவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதில் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவங்க இவங்கள மாதிரி ஆட்களை தான் குற்றம் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சில சைக்கோவும் இருக்குது. அந்த சைக்கோவுக்கு தான் சுட்டுருங்க. அப்போ குடிக்காமலும் சில சைக்கோ அலையும். அந்த சைக்கோ என்ன செய்கிறீங்கன்னா சுட்டுருங்க, சுட்டு தள்ள வேண்டும். சுட்டு தள்ளுவது கடமை, தமிழக அரசின் கடமை. ஆனால் தமிழக அரசு வந்து மௌனமாக இருக்கிறது. எத்தனையோ வழக்கு வந்துருச்சு, இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஸ்ரீமதி வழக்கிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது குற்றவாளியை பாதுகாத்துக்கிட்டீங்க, அதில் மற்ற குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, நான் அவங்கள தூக்கில் போடலையே, என்கவுண்டர் போடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து இப்படி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து இது வந்து திராவிட மாடல் அரசு வந்து ஒரு அநியாயம் செய்யக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. ஏன்னா சில பேர் வந்து உங்கள் கட்சிக்காரங்களாக இருக்காங்க, இல்லாட்டா எவனாவது ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கான், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க ஆளுகளுக்கு வேண்டப்பட்ட ஆளாக இருந்தானா அவனை காப்பாற்றிடுறீங்க, அவனை சுட மாட்டேங்கிறீங்க. யாராக இருந்தால் என்ன சுட்டு தள்ள வேண்டியதானே நான் கேட்குறேன். கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு நாட்டில் ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த நாட்டோட மன்னரோட மகனே தவறு செஞ்சாலும் அங்கே வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. இன்னும் நடந்திருக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம மதுரையிலே கூட பாண்டிய மன்னன் கூட அந்த மாதிரி குற்றம் செய்தவர் வந்து யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நாடு நம்ம சேர சோழ பாண்டிய நாட்டம் மண்ணில் இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றங்கள் எவ்வளோ நடக்குது. இதை வந்து இப்போ அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றிட்டு கண்டும் காணாமல் இருப்பது,
ஒரு கண்டனத்துக்குரியது. தமிழக அரசை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த வீடியோவில். அடுத்து வந்து இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோவில், இம்மாற்று ரூலர் எப்போ வருவார்னா, இம்மாற்று ரூலர் வர வேண்டும். கண்டிப்பாக இம்மாற்று ரூலர் வர வேண்டும். ஏன் வர வேண்டும் பார்த்தீங்கன்னா, இம்மாற்று ரூலர் வந்தால் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி என்கவுண்டர் போடுறது, சட்டங்களை மாற்றுறது, சட்டங்களை கடுமையாக்குறது இதெல்லாம் அவர் வந்து செஞ்சுருவார். ஏன்னா இறையாட்சி அமைய போதுனாலே இந்த இறையாட்சியில் வந்து எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதேமாதிரி இம்மாற்றோட வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப பக்கமாக இருக்குது. இன்னொரு 6 மாதம் தான். ஸோ இப்போ இந்த ஆட்சியாளர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஏன்னா இவங்களாம் போக மாட்டாங்க. இவங்களை ஆட்சியை பிடுங்கிட்டு விரட்டி விட்டால் தான் போவாங்க போல தெரியுது. அதனால் ஆட்சியாளர்கள் திருந்துங்கள், மக்களுக்கு நல்லது செய்ய முன்வாருங்கள். இம்மாற்றோட வரக்கூடிய காலகட்டமும் இன்னொரு 6 மாதம் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு நான் மக்களுக்கு சொல்லிக்கிறேன். இது எதன் அடிப்படையில் சொல்கிறோம்னா, நடக்கக்கூடிய குற்றங்கள், நடக்கக்கூடிய அதர்மச் செயல், அநியாயம் இதெல்லாம் பெருகிடுச்சு. அதனால் வந்து இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஒரு இறைசக்தி, இறையாற்றல், அந்த இறைவனுடைய ஆட்சி சீக்கிரம் தமிழ் மண்ணிலும் இந்திய மண்ணிலும் மலர வேண்டும். இந்தியாவின் தலைமை பதவிக்கு இம்மாற்றோடு வர வேண்டும். அவர் வந்தார்னா இதெல்லாம் சரியாயிடும். மேலும் இம்மாற்றோலர் பற்றி வேறு என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இம்மாற்றோலர் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு இறைவனுடைய அந்த ஆற்றல் பெற்ற ஒரு மனிதனாக இருப்பார். அதாவது வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த டேட்டா வந்து அதான் பிப்ரவரி மாதம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாலும் உடனே ஆட்சி அமையாது. அவர் முதல்ல எச்சரிக்கை தான் கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. பிப்ரவரி மாதம் ஆட்சி அமைக்க போகிறதில்ல. அவர் வந்தவொடனே ஃபஸ்ட்டு எச்சரிக்கை கொடுப்பார். அவர்கிட்ட இருக்க டேட்டா வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து எச்சரிக்கை கொடுக்க போகிறாரு. முதல்ல ஆட்சியாளர்களுக்கு, பிரதமருக்கு, முதலமைச்சருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் அவங்களுடைய இதை மாற்றிக்கங்க, உங்கள் நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்க போகிறாரு. அந்த எச்சரிக்கையை அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் களத்தில் இறங்கி செயல்படுவார். ஆனால் அவரோட ஆட்சி வந்து இந்த ஆண்டு வந்து அவர் வந்து வந்துருவாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு இறுதி இல்லைன்னா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இம்மாற்றோட ஆட்சி, இறைவனுடைய ஆட்சி இந்த பூமியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம 50% நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். 50% இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நடக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்தோம்னா நிறையா குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நிறையா யூடியூப்பில் நானும் பார்த்தேன். இந்த அக்னிக்களம் சேனல் கூட பார்த்தேன். அவங்க ஷார்ட் வீடியோஸ் நிறையா போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025 ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க சேனல் ஒன்று, என் சேனல் ஒன்று, டீச்சர் சின்ஸ் ஆஃப் காட் அவங்க சேனல் முக்கியம் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அவங்களும் 2025 ஒரு அரசியல் மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன். ஸோ இப்போ 3 சேனல் ஆச்சா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில சேனலில் வந்து ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களும் அந்த 2025 அந்த ஆண்டை தான் சொல்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சொன்னேன் இல்லையா, அவர் 2025 தான் சொன்னார். அப்போ 4 ஆச்சு. அப்புறம் எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களும் 2025 கண்டிப்பாக இம்மாற்றோட வருவார் பிரதர், நீங்கள் வந்து தயாராகிக்கிங்க. ஆனால் இம்மாற்றோட யாரும் தெரில, ஆனால் நீங்கள் தயாராகிக்கிங்கன்னு என்கிட்ட சொல்கிறாரு அவர். நான் சொன்னேன் பார்க்கலாம் பிரதர், நடக்கும்போது பார்ப்போம், நம்ம எதுக்கும் தயாராக தான் இருப்போம். இறைவன் வந்து வழி நடத்தும் போது நம்ம வந்து யார் இம்மாற்றோட இருந்தாலும் அவங்க பின்னாடி நான் பயணிக்க தயாராக இருக்கேன். அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் இம்மாற்றோட வரும்போது அவங்க பின்னாடி பயணிக்க வேண்டிய என்கிட்ட சில ஆள்கள் இருக்காங்க, அவங்கள வந்து அவங்களோட இணைச்சிக்க வேண்டியதான். அப்போ இம்மாற்றோல் யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல, மர்ம விடயமா இருக்கு. அப்படியே இருக்கட்டும், அது எப்படி கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். என்ன எல்லாத்தையும் எடுத்து நிற்கிற ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவனாக இருக்கணும், ஆனால் அறவழியில் போகணும். துணிச்சல் மிக்க தலைவனாக இருக்கணும், ஆனால் அறவழியில் போகணும். ஆனால் கடைசியில் அவர் வந்து அறவழியில் போய் சாதிப்பாரா, இறையாற்றலை கொண்டு, இல்லை அவர் வந்து சில அதர்மவாதிகளை அழிக்க என்ன திட்டங்கள் வச்சுருக்காருன்றது அது இறுதியில் வந்து அவர் வெளியில் வந்த பின்னாடி தான் நம்மளுக்கு முழுசாக தெரியும். அதனால் மக்களே, இதுதான் நான் இம்மாற்றோலை பற்றி இன்றைக்கி நான் கொடுத்த செய்தி. இன்றைக்கி வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சில ஊடகங்களில் வந்து 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்னு இந்த சில பாரிசாலன் வீடியோலாம் பார்த்தேன். அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் நம்ப வேண்டாம். 3ஆம் உலகப் போர் வரக்கூடாது. இறைவனுடைய ஆட்சி மலரப்போகுது பூமியில். நான் பிரபஞ்ச சக்தி வந்து ஒன்று வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் 2011 இந்த பிரபஞ்ச சக்தின்றதை எதனா வானத்தை நோக்கி நான் பார்ப்பேன்.
வானத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் வைப்ரேஷன் பயங்கரமாக கிரியேஷன் ஆகும். கிரியேஷன் ஆகும்போது அந்த 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 பூமி வந்து ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த வைப்ரேஷன்றது நம்ம நல்ல ஆன்மா வந்து ஒரு சிந்திக்கும் போது அந்த சுற்றி பார்க்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த வானம், அந்த பூமி இதெல்லாம் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வைப்ரேஷனில் வந்து அந்த இறைவனை நோக்கி நம்ம ஒரு ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு திறந்த வெளியில் வானத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம்னா, அந்த பிரார்த்தனைக்கு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆன்மாக்கள்லாம் இதே மாதிரி இப்போ நான் எப்படி பிரார்த்தனை பண்ணுறேனோ அதை மாதிரி நல்ல ஆன்மாக்கள்லாம் வந்து வானத்தை நோக்கி பிரார்த்தனை செய்வார்கள் தியானத்தில். அப்போ இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்தை வந்து இறைவன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஒரு மனித ரூபத்திலையோ வந்து காப்பாற்றுவார். அந்த மனித ரூபத்தில் வந்து அவரால் காப்பாற்ற முடியும். நேரடியாக அவர் வர்றதுக்கு இது இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லை. அதனால் மனித ரூபத்தில் வந்து இறைவனோட ஆற்றல் கனெக்ட் ஆகி உலகத்தை வந்து மீட்டெடுக்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்ல ஒரு மாற்றம் வரும். அப்போ அது அரசியல் மாற்றமாக மாறி அப்படி நடக்கும்போது அந்த கெடுதல் செய்கிறவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இதாயிடுவாங்க. இது வந்து எப்படின்னா பூமி மறுசுழற்சிக்கு போயிடும்னு சொல்லி சில பேர் குழப்புறாங்க. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதை பற்றின நீ எனக்கு ஒன்றும் உணர்த்துற மாதிரி தெரில. பூமி எப்படிங்க மறுசுழற்சிக்கு போகும்? அப்போ இயற்கைக்கு எதிராக மனிதன் போகும்போது இயற்கை வந்து மனிதனை அழிக்குது. ஏன்னா வந்து இயற்கையை நம்ம ரொம்ப இது பண்ணும்போது இயற்கையில் வந்து திடீர்னு மழை அதிகமாக பெய்கிறதோ, இல்லை ஒரு நில அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி வர்றதோ, இதை மாதிரி பல நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? இப்போ மழை அதிகமாக பெஞ்சுன்னா என்னாகும்? மண் சரிவு வரும். மண் சரிவு வரும்போது என்னாகுது? உயிரிழப்புகள் வருது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரீசெண்டாக நிறையா தமிழ்நாட்டில் பார்த்தோம், பக்கத்து ஸ்டேட் 2 ஸ்டேட்டை பார்த்தோம். ஸோ இப்படிலாம் நடக்கும்போது என்ன, இயற்கை வந்து இயற்கை அழிவுகள் வந்து ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மனிதன் அப்படின்னும் தான் செய்யும் தவறுகளை வந்து நிறுத்த மாட்டேங்கிறான். அதாவது ஒரு நல்ல ஆன்மாக்களுக்கு துன்பத்தை தரான். ஒரு கொடூர ஊனம் கொண்டவங்க வந்து இப்போ பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க இல்லையா பெண்களை, அந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து தான் செய்கிற தவறை வந்து உணர மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும். இவ்வளோ அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். அதாவது இப்போ திருவண்ணாமலையில் வந்து பார்த்தா 7 பேர் இறந்து போனாங்க. இப்போ கேரளாவில் வந்து ஒரு நிலச்சரிவு ஆச்சு, தமிழ்நாட்டில் நிலச்சரிவு ஆயிடுச்சு, வயநாடு, அது மாதிரி கர்நாடகாவில் ஆச்சு. 2018 கர்நாடகாவில் வந்து நிலச்சரிவு ஆச்சு பார்த்தீங்களா? தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து இதெல்லாம் பார்த்தும் கூட மனிதன் வந்து அந்த குற்றங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆன்மாவுக்கு வந்து ஒரு பெரிய இதை கொடுக்குறாங்க, துன்பத்தை. அப்போ துன்பத்தை கொடுக்கும்போது இறைவன் வந்து நேரடியாக வர முடியாட்டாலும் இயற்கை மூலியமா தண்டிக்கிறார் மனுஷனை. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆன்மா, பரமாத்மான்றது கடவுள், இறைவன், சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆன்மான்றது இப்போ நான் எப்படி ஆன்மாவோ அது மாதிரி வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு ஆன்மா தான். என் வீடியோவை ஆண்கள் பார்க்கலாம், அப்போ நீங்கள் ஒரு ஆன்மா. பெண்கள் பார்க்கலாம், நீங்கள் ஒரு ஆன்மா. அப்போது இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஆண் பெண் வேறுபாடு வந்து நம்ம தான் ஒரு பெண்ணாக பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிறது நம்மளை மாதிரி ஒரு ஆன்மா தான். அப்போ அந்த ஆன்மாவுக்கு நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய உடல் வடிவமைப்பு தான் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் சுதந்திரமாக போகணும். அவங்களும் சுதந்திரமாக போய் கடையில் டீ குடிக்கணும், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணும், ஒரு ஷாப்பிங் போகணும், கோயிலுக்கு போகணும். அவங்களுக்கும் 1000 வேலை இருக்கும் பெண்களுக்கு. ஆனால் பெண்களை வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி ஒரு ஆன்மா கடவுளால் படைக்கப்பட்டோம், அதே மாதிரி அவங்களும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஆன்மா. அதனால வந்து எல்லாரும் சமம். ஆன்மான்றதுல இருந்து ஆண் பெண் வேறுபாடுலாம் மனுஷன் தான் பார்க்குறான். கடவுள் எல்லாத்தையும் ஒன்றா தான் படைச்சிருக்காரு. அதனால வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிங்க. 2025 இறுதி நாட்களில் இருக்கீங்க. பைபிளில் கூட சொல்லுவாங்க இறுதி நாட்களில் இருக்கீங்கன்னு. அப்போ அதே மாதிரி நானும் சொல்கிறேன், 2025 இம்மாற்றல் வரப்போகிறாரு, இறுதி நாட்களில் இருக்கீங்க. அதனால் இம்மாற்றல் வந்து சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார், கடுமையாக அவர் நடந்துக்கிறாம. ஏன்னா இம்மாற்றலில் சில கடுமையான பாதையை அவர் தேர்ந்தெடுத்துடாம, ஏன்னா அவர் பாவம் அமைதியாக போயிட்டுருக்கார் இம்மாற்றலர். அவரை கடைசியில் கோவப்படுத்தி அவரை கடுமையான பாதையில் நடக்க வச்சுறாங்க. ஏன்னா இம்மாற்றலரை வழி நடத்த போகிறது கடவுள் தான். கடவுளுடைய கோபத்துக்கு மக்கள், இந்த தமிழ் மண்ணுன்றது ஆன்மீக மண், இங்கே இருக்க மக்கள் வந்து சற்று சிந்திச்சு எல்லாரும் ஒற்றுமையாக
மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். எல்லா உயிர்கள் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். எந்த ஒரு உயிர்களுக்கும் நாம் துன்பம் கொடுக்கக்கூடாது உணர்ந்து செயல்படுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். அதனால் இறையாட்சி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் மனிதன் இப்போமாச்சு திருந்தி நல்ல பாதையில் பயணிங்க. இந்த மனசில் நல்ல எண்ணங்களும் தோணும், கெட்ட எண்ணங்களும் தோணும். ஆனால் நல்ல எண்ணங்களை செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய இறையாட்சியில் நீங்கள் இருப்பீங்க. இல்லை நீங்கள் கெட்டதையே கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இறையாட்சிக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது. உங்களுக்கு வேற ஒரு இது இருக்குது, முடிவு. அதை கடவுள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களே. நன்றி, வணக்கம்.